பெண்கள் வந்து ஈஸியாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட முடியும். இதை பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான்னு, ஏதாவது என்னை வந்து தொட்டுட்டான், என்னை வந்து புடைய பிடிச்சி இழுத்தான் அப்படின்ற மாதிரி ஏதாவது விமன் அந்த மாடஸ்டி அந்த மாதிரி எல்லாம் நிறைய கொடுத்துருவாங்க. ஆனால் வந்து ஆணுக்கு வந்து அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு வழியே கிடையாது. ஏன்னா பெண்ணுக்கு ஈஸியாக வந்து சொல்லிவிடுவா. ஆனால் பெண் ஆணால் அப்படி சொல்ல முடியாது. அதில் எவ்வளோ விட்னஸை விசாரிக்க முடியும்? எத்தனை மிஞ்சி போனால் ஒரு 2 கேஸ் விசாரிக்கலாம், இல்லை 3 கேஸ் விசாரிக்கலாம், இல்லை ஒரு 10 கேஸை விசாரிக்கலாம். அப்புறம் வந்து மீதி கேஸ் எல்லாம் என்ன ஆகுறது? நிறைய பெண்ணுங்கள் வந்து நான் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன், நான் இப்படி தான் இருப்போம், உன்னை வாழவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெகமெண்ட்டாக வந்து, ஆனால் இவங்க ஜாலியாக இருக்கிறாங்க. ஜாலியாக இருக்கிறதுக்கு எவிடன்ஸே இல்லாமல் ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் வந்து ஆண்களை வந்து டார்ச்சர் கொடுத்துட்டு இந்த மாதிரி அவங்க வேலை போகும், வேலையும் போகும். நிறைய விஷயங்கள் வந்து பெண்கள் வந்து இந்த மாதிரி சட்டத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆண்கள் வந்து காலில் விழுறாங்க, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேங்க, என்னை மன்னிச்சிடுங்க, என்னை அவளோட வாழ விடுங்க, அவளை இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, அவளை சொல்லி கொஞ்சம் பண்ணுங்க, சின்ன ஒரு விஷயத்துக்கு சொன்னாங்க அம்மா கிட்ட போய் கோச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு கூப்பிட்டு வச்சு காம்ப்ரமைஸ் பேசி பண்ணோம்னா எங்களை தப்பாக நினைக்கிறது. ஏன்னா நீங்கள் என்ன அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு ஏதாவது அவங்க சைடில் ஏதாவது பண்ணிக்கிட்டீங்களா? ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. குமுதம் ஸ்நேகிதி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபார்மர் ப்ராசிக்யூட்டர் கௌரி அசோகன் மேம் இருக்காங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. இப்போ உமன் வந்து எப்படி இந்த டவுரியால வந்து கஷ்டப்படுறாங்களோ அதே மாதிரி வந்து மென்க்கு வந்து இந்த அலிமோனி. இப்போ ரீசெண்டாக கூட ஒருத்தர் வந்து ஒரு சூசைட் நோட்டு எழுதி வச்சுட்டு அதே மாதிரி 81 மினிட்ஸ்க்கு வந்து ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அவங்க ஒய்ஃப் வந்து நிறைய ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் அவர் மேலே வச்சுருக்காங்கன்னு. ஸோ இந்த கேஸ் என்ன? நான் ரெண்டுத்துக்குமே ஒரே விஷயந்தாம்மா. அதாவது ஹஸ்பண்டு, அதாவது குரூயல்ட்டின்றது வந்து ஹஸ்பண்டு தான் கொடுக்கணுன்றது கிடையாது, உமன் கூட கொடுக்கலாம், ஃபால்ஸாக வந்து பண்ணலாம். அதாவது அவளுடைய தப்பான விஷயத்துக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து துணை போகலை அப்படின்னா ஹஸ்பண்டை வந்து தப்பாக ஃபோக்கஸ் பண்ணுறது, இது மாதிரி பண்ணுறது, டாமினேஷன், விமன் வந்து டாமினேட் பண்ணி பையனை வந்து ரொம்ப வந்து தட்டி தட்டி அடிமைத்தனமாக வச்சுக்கிறது, இது வந்து நடக்குது. ஆனால் அதுக்கும் பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பனிஷ் பண்ணணும். அதுவும் அதாவது செக்ஷன்றது எல்லாருக்கும் ஒன்று தான். அதாவது அபேட்மெண்ட் கமிட் சூசைடுன்னு ஒன்று வருதில்லை, அது 2 பேருக்குமே பொருந்தும். அது ஆணாக இருந்தாலும் பொருந்தும், பெண்ணாக இருந்தாலும் பொருந்தும். அதாவது அது வந்து டவுரியிலையோ எதுலேயுமே வராது. அதாவது அதில் வந்து பழைய செக்ஷன் படி 306 சொல்கிறோம், ஐபிசி 306ல் 306 ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். இதில் சட்டத்தில் வந்து எந்த பாகுபாடும் கிடையாது. ஆனால் டவுரின்றது வந்து பெண்களுக்காக தான் வந்து இது பண்ணியிருக்கோம். அபேட்மெண்ட் கமிட் சூசைடுன்றது வந்து காமன். அது வந்து ஆண் வந்து பெண் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா பெண்ணை வந்து அந்த அஃபென்ஸுக்கு தண்டிக்கலாம். அதுக்கான எவிடன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக தண்டிக்கலாம். வந்து நிறையா ஆண்கள் வந்து சொன்னாலும் நிறைய நம்ப மாட்டாங்க. ஆம்பளை போய் பொண்ணு வந்து டார்ச்சர் கொடுத்தாளா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் என்னென்னா பெண்கள் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர், அதனால் அப்படி பண்ண மாட்டாங்கன்னு. ஆனால் இந்த அதாவது இந்த 85 ஐபிசியில் நிறைய பெண்ணுங்க வந்து தப்பாக பயன்படுத்திக்கிறாங்க. அதாவது ஹஸ்பண்ட் மேலே ஃபால்ஸாக வந்து கொடுத்து, அதாவது பணம் பிடுங்கணும் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இது பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ டார்ச்சர் கொடுக்கணுமோ ஆண்களை கொடுக்குறாங்க, ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு நிறைய பேர் துணையும் போகிறாங்க. இதில் வந்து நிறையா வந்து என்ன சொல்கிறது, நிறையா கையூட்டு வாங்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறது. நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே வந்து நிறைய ஆண்கள் வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா வந்து அதை சரியான முறையில் எடுத்துக்க மாட்டாங்க, பெண்ணு மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா. ஆனால் அதே பெண்ணு வந்து ஆண்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஈஸியாக எடுத்துருவாங்க. ஏன்னா பெண்களுக்கு வந்து மகளிர் காவல் நிலையம்லாம் இருக்குது. அதே போல் ஜென்ரலாக இது ஆணுக்கு வந்து ஜென்ரல் ஸ்டேஷன் இருக்குது, அவங்க கொடுக்கணும். ஆனால் போலீஸுக்கு வந்து அவங்களுடைய வார்த்தைகளை பிலீவ் பண்ணி ஆக்ஷன் எடுக்கணும். ஆனால் நிறையா வந்து அதாவது பெண் மேலே இருக்கிற அந்த சாஃப்ட் கார்னரால் அதை அவ்வளோ வந்து சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. பெண்கள் வந்து ஈஸியாக வந்து
கம்ப்ளைண்ட் கொடுத்துட முடியும். இதை பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான்னு, ஏதாவது என்னை வந்து தொட்டுட்டான், என்னை வந்து புடைய பிடிச்சி இழுத்தான் அப்படின்ற மாதிரி ஏதாவது விமன் அந்த மாடஸ்டி அந்த மாதிரி எல்லாம் நிறைய கொடுத்துருவாங்க. ஆனால் வந்து ஆணுக்கு வந்து அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு வழியே கிடையாது. ஏன்னா பெண்ணுக்கு ஈஸியாக வந்து சொல்லிவிடுவா. ஆனால் ஆணால் அப்படி சொல்ல முடியாது. நிறைய ஆண்கள் இப்போது சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். நிறைய ஆண்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டு பெண்கள் நல்ல வசதியான பெண்கள் கல்யாணம் பண்ணால் கூட ஆண் வீட்டிலலாம் வந்து எந்த டௌரி, அதாவது டௌரி எதுவுமே வாங்காமல் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டா அவனுக்கு ஏதோ குறை இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியும் வந்து அதையும் தவிர்த்து எதுவும் இல்லை நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சாலும் ஆண்களை வந்து எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணணுமோ டார்ச்சர் பண்ணி அவங்கள விட்டு பிரிஞ்சு ஆண்களையே வெளியில் அனுப்பிடுறாங்க. இவங்களுடைய சுதந்திரம், அதாவது இவங்க ஜாலியாக இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக ஆண்களை வெளியில் அனுப்பிடுறாங்க. அனுப்பிட்டு ஜாலியாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பாருங்கள், கொஞ்ச நாள் கழிச்சு அவங்கக்கிட்டேயே வந்து காசு கேட்டு கோர்ட்டில் வந்து எனக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கொடு, எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய ஆண்கள் வந்து இந்த குடும்ப நல கோர்ட்டில் வந்து நின்று ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் முதல்ல வந்து எனக்கு தெரிஞ்ச 88 நினைக்கிறேன், 1988 ஒரே ஒரு கோர்ட்டு தான் இருந்தது. அப்போ வந்து வெறும் வந்து டிவோர்ஸ் கேஸ் அப்படின்னு மட்டும்தான் வந்து ஒன்று மியூச்சுவல் கன்சர்ன் டிவோர்ஸ் தான். சம்டைம்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ் வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 8 கோர்ட் இருக்குமா. நம்ம சென்னையில் பொறுத்தவரை 8 கோர்ட் இருக்குது விமன், அதாவது ஃபேமிலி கோர்ட்டு. ஒரு நாளைக்கு வந்து 1200 கேசஸ் வந்து ஃபைல் ஆகுது குடும்ப நல நீதிமன்றங்களில். ஒரு நாளைக்கு 1200 கேசஸ் வந்து ஃபைல் ஆகுது. அப்போ ஆனால் ட்ரையலோ கேஸ் வந்து அட்ஜாயின்மெண்ட்டு தான் ஆகுதே தவிர ட்ரையல் நடக்கிறதில்ல. மிஞ்சி போனால் கோர்ட்டால் என்னம்மா, காலையில் 10:30 மணிக்கு ஆரம்பித்து 5:30 மணிக்கு கேஸ் முடியணும். அதில் எவ்வளோ விட்னஸை விசாரிக்க முடியும்? எத்தனை மிஞ்சி போனால் ஒரு 2 கேஸ் விசாரிக்கலாம், இல்லை 3 கேஸ் விசாரிக்கலாம், இல்லை ஒரு 10 கேஸை விசாரிக்கலாம். அப்புறம் வந்து மீதி கேஸ் எல்லாம் என்ன ஆகுறது சொல்லுங்கள்? அப்போ வந்து எத்தனை வருஷம் இழுக்குன்னு பாருங்கள். இதில் யார் சஃபர் ஆகுறாங்க? நிறைய பெண்ணுங்கள் வந்து நான் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன், நான் இப்படி தான் இருப்போம், நீ உன்னையும் வாழ விட மாட்டேன், உன்னை வாழவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெகமெண்ட்டாக வந்து. ஆனால் இவங்க ஜாலியாக இருக்கிறாங்க, ஜாலியாக இருக்கிறதுக்கு எவிடன்ஸே இல்லாமல் ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் வந்து ஆண்களை வந்து டார்ச்சர் கொடுத்துட்டு இந்த மாதிரி அவங்க வேலையும் போகும். நிறைய விஷயங்கள் வந்து பெண்கள் வந்து இந்த மாதிரி சட்டத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணின்னு இருக்கிறாங்க. நிறைய பார்த்தவர்கள் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து விமன் மகளிர் ஆணையத்தில் வந்து 1 வருஷம் நான் இருந்தேன். நான் 2021 22 வரல இருந்தேன். அந்த 1 வருஷத்துலேயே நிறைய லேடிஸை பார்த்தீங்கன்னா அடமெண்ட்டாக தான் இருப்பாங்க. ஆண்கள் வந்து காலில் விழுறாங்க, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேங்க, என்னை மன்னிச்சிருங்க, என்னை அவளோட வாழ விடுங்க, அவள் வந்து அவளை இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுங்க, அவளை சொல்லி கொஞ்சம் பண்ணுங்க, சின்ன ஒரு விஷயத்துக்கு சொன்னேங்க அம்மாக்கிட்ட போய் கோச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு கூப்பிட்டு வச்சு காம்ப்ரமைஸ் பேசி பண்ணோம்னா எங்களை தப்பாக நினைக்கிறது. ஏன்னா நீங்கள் என்ன அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு அவங்க சைடில் எதாவது பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்றது நம்மளை ப்ளேம் பண்ண. ஸோ இது மாதிரி வந்து நிறைய பெண்ணுங்க வந்து அடமெண்ட்டாக இருக்கிறாங்க, முடியாதுங்க, என்னால் முடியாதுங்க, ஒரு வாரம் தனியாக இருந்து 2 பேரும் தனியாக இருங்க, பேசுங்க, மனசை விட்டு பேசுங்க அப்படின்னு சொன்னால் கூட இல்லை எனக்கு வேண்டாம். நிறையா பெண்கள் வந்து கொஞ்சம் அடமெண்ட்டாகவும் இருக்கிறாங்க. இந்த மாதிரியும் அதாவது அடமெண்ட் லேடிஸும் இருக்கிறாங்க, சாஃப்ட் கார்னர் உள்ள லேடிஸும் இருக்குது, கோழைகளும் இருக்காங்க. அதாவது வெரைட்டியாக இருக்கு. இதுக்கு என்னென்னா பெண்கள் வந்து மாறணும், ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும், தைரியம் வேணும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு பெண் வந்து அதாவது எந்த இடத்துலனாலும் நல்லா வந்து நிமிர்ந்து நிற்க முடியும். ஆனால் அது இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, யாராலையுமே ஒன்றுமே பண்ண முடியாதுமா. எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதில் அடிக்கிறவங்க அடிச்சுட்டு தான் இருக்கணும், அழறவங்க அழுதுட்டு தான் இருக்கணும், ஒன்றுமே பண்ண முடியாது. இதுக்கு எல்லாமே காரணம் வந்து பெண்கள் வந்து அவங்கள தயார்படுத்திக்கணும், எல்லாத்துக்குமே அவங்கள தயார்படுத்திக்கணும், எதுக்கும் துணிஞ்சு நிற்கணும், பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி துணிஞ்சு நிற்கணும். தைரியம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு. அது இல்லைன்னா ஒன்று பண்ண. அதுவும் வந்து பெற்றோர்களும் வந்து அவங்கள வந்து அவங்க மைண்டு எப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள வந்து வழி நடத்தணும். இவ்வளோ நேரம் நிறைய பொறுமையாக எங்களுக்கு நிறைய தெளிவாக நல்லா பதில் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். சரிம்மா.